Hey guys, welcome back to my channel Vowniya's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா ஆட்டு மூளை வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் வெறும் 5 நிமிஷத்துல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இன்னைக்கு நான் 2 மூளை வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த தண்ணியில சேர்த்து கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரைன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்து அதை பொரிய விட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க மூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் கரண்டியாலே உடச்சி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறதால கரண்டியால் உடச்சி விடும்போதே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி ஒரு 1 மினிட்க்கு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆட்டு மூளை வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.